அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்க்குற வாழைக்கன்களெல்லாம் வந்துட்டு நான் மொட்டை மாடியில் வளர்த்த வாழைக்கன்களுங்க. இங்கே இந்த தரையும் பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டு சிமெண்ட்டு தரையாக இருந்தது. நான் வாழைக்கன்று பார்த்திங்கன்னா 2 வருஷமாக ஒரு பெரிய டப்பாவில் தாங்க வளர்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் உயரம் தான் வந்தது. ஹைட்டாகவே உயரமாகவே நல்ல உயரமாகவே வளரல. 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், வாழை கொலை தரல. ஆனால் வாழைக்கன்களுக்கு கீழ்கண்கள் நிறைய உருவாயிடுச்சு. சரி, இதை என்ன செய்யுது, வீணாக தூக்கி போடக்கூடாது, இதை நம்ம பயனுள்ளதாக ஆக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காலி இடம் எனக்கு இருந்ததுங்க. இந்த காலி இடத்துல தான் காங்கிரீட்டு சிமெண்ட்டு போட்டு காங்கிரீட்டு இருந்து அதை நான் மண்வெட்டி வச்சு நல்லா கொத்தி காங்கிரீட்டு ஜல்லி எல்லாமே எடுத்துட்டு அதன் பிறகு அதில் வந்து செம்மண்ணை நல்லா அள்ளி கொட்டி நல்லா செடி வளர்கிறதுக்கு வாழைக்கன்கள் வளர்கிறதுக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த வாழை மரத்தை சுற்றி நான் தக்காளி கன்றுகளும் வச்சுருக்கிறேன். அந்த இடம் காலியாக தானே இருக்குது, வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிவிட்டு வாழைக்கன்றுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்று இதில் நட்டு வச்சுருக்கிறேன். நான் பாருங்க, மொட்டை மாடியில் வந்து பெரிய பாரில் இருந்தால் தான் ஒரு வாழைக்கண்ணை வளர்க்க முடியுமா என்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வச்சுருந்து ஒரு பெரிய டப்பா தான். 2 வருஷம் வெயிட் பண்ண அது ஒன்றுமே வளரல. இங்கே வச்சிருக்கிற வாழைக்கன்கள் பூரா அந்த தாய்க்கண்ணும் கீழ்கண்ணும் வளர்ந்தது தாங்க. அதை தான் எடுத்து இப்போ வச்சுருக்கிறேன். அப்புறம் இது கூடவே நான் இங்கே வந்து மிளகாய் நாற்று வச்சுருக்கிறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்கொடியை நான் இதில் வச்சுருக்கிறேன். எல்லாமே இதில் வச்சு இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குங்க. நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இது மிளகாய் செடி பாருங்கள், மிளகாய் செடி, தக்காளி செடி, ஒரு பப்பாளி கன்று கூட நட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அது தெரியுது பாருங்கள், பப்பாளி கன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்கொடியும் வச்சுருக்கிறேன் நான். என்னுடைய காணொலியை நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், அவரைக்கொடி பாருங்கள், இதுதான் அவரைக்கொடி. அதுவும் நல்லா வருது. எல்லாமே செம்மண் கொட்டி வச்சேன் இல்லைங்களா, அதனால நல்லாவே சூப்பராகவே வருது எல்லாமே. இதில் ஒரு தாய் வாழைக்கன்று இருக்குன்னு பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கூட ஆடத்தோட வச்சுருக்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.